மனிதனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நீதிமொழிகள் 19 அதிகாரம் வசனம் 21. மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். நீதிமொழிகள் 19 அதிகாரம் வசனம் 21. People may plan all kinds of things, but the Lord's will is going to be done. Proverbs chapter 19 verse 21. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, தடை செய்யப்பட்ட திட்டங்களை குறிப்பிடும் அநேக நிகழ்வுகளை வேதாகமத்தில் நாம் காணலாம். பவுலின் 2வது மிஷனரி பயணத்தின் போது அவர் பித்தினியா நாட்டிற்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல பிரயாசம் எடுத்தார். ஆனால் ஆவியானவரோ அவரை அங்கு போக தடை பண்ணினார். இது நம்மை நிச்சயமாக திகைக்க செய்யும். ஏனெனில் தேவன் தந்த ஊழியத்து நிமித்தம் செய்யும் திட்டங்களை ஏன் இயேசுவானவர் தடை செய்ய வேண்டும்? அதற்கான பதிலை அவர் கனவில் பெற்றார். மக்கதோனியாவினருக்கு அவருடைய உதவி மிகவும் தேவையாயிருந்தது. ஐரோப்பாவின் முதல் சபையை பவுல் அங்குதான் நிறுவினார். சாலமோன் இதனையே மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று கூறியுள்ளார். நாம் நமக்கு திட்டங்களை வகுத்துக் கொள்வது புத்திசாலித்தனம்தான். திட்டமிட தவறுவதற்கு திட்டமிடுகின்றாய் என்பது ஒரு பழமொழி. தேவன் தம்முடைய திட்டங்களை நம்மில் நிறைவேற்றும்படி நம்முடைய திட்டங்களை தடை செய்யலாம். தேவன் மீது நம்பிக்கையுள்ள நாம் அவருடைய வார்த்தைகளை கவனித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்வில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களா ஆவோம். நாம் நம்முடைய திட்டங்களை தொடரும் போது அதில் ஒரு புதிய திருப்பத்தையும் சேர்த்து கொள்வோம். கவனிப்பதற்கு திட்டமிடுவோம். தேவனுடைய திட்டத்தை கவனிப்போம். இன்று உன்னுடைய திட்டங்களை எப்படி தேவனிடம் ஒப்படைக்க போகின்றாய்? தேவனுடைய திட்டங்களுக்கு எப்படி கவனம் செலுத்த போகின்றாய்? சற்று சிந்தித்துப் பார். கர்த்தர் உனக்கென நியமித்திருக்கும் திட்டங்கள் உன் திட்டங்களினின்று வேறுபடுகின்றனவா என்று. ஜெபம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற தேவனே, என்னுடைய திட்டங்கள் தடை பண்ணப்படும் போது நீர் எனக்கு பெரிய திட்டம் ஒன்று வைத்துள்ளீர் என்பதை கவனிக்க எனக்கு உம் பேரில் நம்பிக்கையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.